கோடீஸ்வரன் ஆயிடும்ல. என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு 1 மணி நேரம் ஆகுது. அதான் கல்யாணம் பண்ணிட்டீங்களே. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவங்க கோடிக்கணக்கான சொத்துக்கு இப்ப நீங்க தான் அதிபதி. பணம் புகழ் எல்லாம் உங்களை தேடி தேடி வருது. உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன்னு மட்டும் பாருங்க. பார்வதி, இந்த சாமி நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல் தான். மனோஜ், டேய், நான் இந்த கோயிலுக்கு வா வான்னு உன்னை கூப்பிட்டேன்ல, நீ எங்க வந்துட்ட? ஏய், எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட பாத்தியா? நல்ல வேளை நீ வரலையேன்னு என் மனசுக்கு வருத்தமா இருந்தது. நீயே வந்துட்ட. கல்யாணம் நடக்க போதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. சரி வா, வந்து சாமி கும்பிடு. வா. மாப்பிள யாரு அவங்க? உன்னை ஏன்டா மாப்பிளன்னு கூப்பிடுறாங்க? அப்புறப்பா மனோஜ், ஆமா அவங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு இவர்தான். ஆமா இவருக்கு தான் கல்யாணம். ஏண்டா இவர் கல்யாணத்துக்கு தான் வந்தியா? ஆமாமா எனக்கு தான் கல்யாணம். ஆண்டி இவங்க தான் எங்க அம்மா. கோயிலுக்கு ஹஸ்பண்ட் எங்க போன? வா நம்ம கடைக்கு போலாம். வா போலாம். இரு 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 இரு. டேய், என்னடா இது? நான் சொன்னல மனநல சரியில்லாத ஒரு பொண்ணு. அவங்க இவங்க தான். ஓஹோ. ஓ, கேம் மாறிடுச்சா? அப்போ நீ இல்லையா? நீ தான் ஹஸ்பண்டா? ஓ, இந்த கல்யாணத்துக்கு தான் நீ மாப்பிள்ளை தோழனா வந்தியா? ஆமாமா. ஐயோ, யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், முத்துக்கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டான் அந்த மனோஜ் பைய. கரகம் துரத்தி அடிக்கிற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுது மாமியார். மனோஜ் அவங்க அம்மா போயிருக்கு கோயிலுக்கு, வாங்க அந்த கோயில் சூப்பர் கோயில்னு சொல்லி மனோஜையும் அந்த லூசு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனாக்க யார் கண்ணில் சிக்கக்கூடாதோ அவங்க கண்ணில் சிக்கிறான். ஆனால் ஆமாங்க, விஜயா கண்ணில் சிக்கிக்கிறான். ஆனால் அந்த அம்மாவுக்கு அப்போவும் தெரில இவன் ஒரு ஃப்ராடுக்கிற பையன்ட்டு. ஏய் மனோஜ் மனோஜ்னு கத்தி கூப்பிட்றாங்க. இவன் அரண்டு போய் பார்க்குறான் என்னான்ட்டு. ஏன்டா இங்கே தான் அறிஞ்சிருந்தீங்களா, சர்ப்ரைஸ் கொடுக்குறியாளா இல்லைங்களா? ஆமான்னு சொல்லி இவ்வளோ சமாளிக்கிறான். அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை மனோஜ் அப்படின்னு கத்திடுறாங்க. கத்தினோடனே மனோஜுக்கு சர்வமாக ஆடி போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது பக்கத்தில் அந்த ஜோசியக்காரன் இருப்பான். இவர் தான் மாப்பிள்ளம்மா, இவர் தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறான். டக்குன்னு மாமியார்கிட்ட சிக்னல் கொடுத்துட்றான், இது எங்கள் அம்மா, மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு. உடனே எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு வகையாக தப்பிச்சு போயிடுறான். ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த முத்துக்கிட்ட இந்த பப்பரைக்காய் மனோஜ் மாட்டு அடி வாங்க தான் போகிறான்.